பெருமதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னார்கள், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற ஒரு திட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டும் என்று. அதை இன்றைக்கு ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு 5 இடங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சினிமா படத்துல ஒரு காமெடி ஒன்று வரும். எங்க அப்பா மாதிரியே எம்எல்ஏவாக ஆசைப்பட்டேன் என ஒருவர் சொல்லுவார். உடனே அருகில் இருப்பவர், என்னது உங்க அப்பா எம்எல்ஏவா என கேட்பார். இல்லப்பா, அவரும் எங்க தாத்தா மாதிரியே எம்எல்ஏவாக ஆசைப்பட்டார் என சொல்லுவார். அப்ப உங்க தாத்தா எம்எல்ஏவான்னு கேட்டா அவரும் ஆசைதான் பட்டிருப்பார். அறுக்க தெரியாதவன் இடுப்பில் 9 பன்னருவாளை சொருகிய கதைதான் கருணாநிதியின் கதை. மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி என கருணாநிதி ஆசைப்பட்டாராம். சரி, ஆசைப்பட்டவர் தமிழகத்தில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகளை திறந்தார்? தமிழகத்தில் மொத்தம் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கிறது? அதில் எத்தனை கருணாநிதி திறந்தது என சொல்லுங்கள். கருணாநிதி எனும் வெற்று பிம்பம் உடைந்து நொறுங்கிவிடும். பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கருணாநிதி ஆசைப்பட்டு கொண்டே இருந்தார். வெற்று பேச்சுகளை பேசினார், ஆனால் செய்யவில்லை. செய்து காட்டியது அதிமுக. 4 ஆண்டுகள் 2 மாதம் மட்டுமே ஆட்சியில் இருந்த புரட்சி தமிழர் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கட்டி எழுப்பி சாதித்து காட்டினார். 5 மாவட்டத்தில் மட்டும்தான் இல்லை என்கிறாரே, அந்த நிலையை உருவாக்கியது அதிமுக தான். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலமும் அவரது அப்பா கருணாநிதி போலவே ஆசை மட்டும் பட்டார். எந்த உருப்படியான முயற்சியும் எடுக்கவில்லை. கருணாநிதி எப்படி தன் பிள்ளைகளுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்தாரோ அதே போல ஸ்டாலினும் அவரது மகனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கிறார். குடும்ப விவகாரத்தில் ஆசைப்பட்டால் அதை உடனே செய்து விடுவார்கள். ஆனால் மக்களுக்காக அப்படி செயல்பட மாட்டார்கள். காரணம், இவர்களுக்கு மக்கள் நலனில் அக்கறை என்பதே கிடையாது. இருந்தால் தானே செய்ய முடியும். தெரியாமல் தான் கேட்கிறோம். கருணாநிதியின் பேனாவிற்கு கடலில் சிலை வைக்க வேண்டுமென ஆசைப்பட்டவுடன் மத்திய அரசிடம் இரவோடு இரவாக அனுமதி பெற்றீர்களே. கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட மத்திய அமைச்சர்களை அழைத்து வந்தீர்களே. அதுபோல மருத்துவக் கல்லூரிக்கும் அனுமதி பெற்றிருக்கலாம் அல்லவா? உதயநிதி ஆசைப்பட்டார் என்றவுடன் மாநகரின் மத்தியில் கார் ரேஸ் நடத்த தெரிகிறது. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி பெற முடியவில்லையா? முடியாது. அதற்கு திறமை வேண்டும், தொலைநோக்கு பார்வை வேண்டும். மருத்துவக் கல்லூரி எல்லாம் கட்ட வேண்டாம். 100 மருத்துவ சீட்டுகள் இருக்கும் கல்லூரியில் அதனை 150ஆக உயர்த்தவாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அல்லவா? அதற்கும் வக்கற்ற அரசாகத்தானே ஸ்டாலின் அரசு இருக்கிறது. மருத்துவர் பற்றாக்குறை இல்லையாம், கூச்சமின்றி புழுகுகிறார். கோவை அரசு மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்ய ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார். அறுவை சிகிச்சைக்கு 4 மருத்துவர்கள் தேவை என்பதால் சிகிச்சை பெற முடியாமல் மக்கள் காத்து கிடக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் பல மருத்துவமனைகளில் மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை இருக்கிறது. மக்களுக்கே தெரியும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? தெரியாது. ஏனென்றால் உதயநிதி படத்திற்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகிறது என்பதை பார்ப்பதுதானே ஸ்டாலின் இவருக்கு கொடுத்திருக்கும் பணி. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் போது கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஷாப்பிங் போனேன், வாக்கிங் போனேன் என விளம்பரம் செய்யும் இந்த நாடக கோஷ்டியை ஆட்சியை விட்டு விரட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்த முறை திமுகவிற்கு வாக்களித்தவர்களே அதை செய்து காட்டுவார்கள். அட, நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.